Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last video la chapter 1 கான introduction பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு exercise 1.1 க்கு ரிலேட் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுல first example பாருங்க. If A is equal to 1, 3, 5 and B is equal to 2, 3. அதாவது ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B and B cross A கண்டுபிடிக்கணும். செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்ச ரெண்டும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். Third வந்துட்டு n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு சொல்லணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இங்க given என்னன்னு பாருங்க. given என்ன? A is equal to 1, 3, 5. B is equal to 2, 3. இதுல first என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B தானே கண்டுபிடிக்கணும். அப்ப A cross B is equal to A cross B னா என்ன? A cross B னா Cartesian product of A and B. நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். Cartesian product னா என்ன? இதுக்கு எவ்வளவு ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம்? அதாவது 1 க்கு எவ்வளவு ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம்? 1 க்கு அப்ப 1 2 1 3. ஓகேவா? அப்ப 3 க்கு என்ன வரும்? 3 க்கு 3 2 3 3. 5 க்கு 3 5 2 5 3. அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு நம்ம ஒவ்வொரு ஆர்டர் பேர் எழுதணும். ஒவ்வொரு நம்பர் கூட ரிலேட் பண்ணி நம்ம பேர் எழுதணும். சரியா? அதுதான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருப்போம். இது அப்போ A cross B னா A ஓட செட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் தான் B ஓட செட் எழுதணும். ஓகேவா? நம்ம B cross A னால எந்த ஒரு செட் ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதுதான் எழுதணும். இப்போ B cross A னா Bங்கற செட் ஃபர்ஸ்டும் Aங்கற செட் செகண்டும் எழுதணும். ஓகேவா? இப்போ Aங்கற செட் என்ன? இப்போ A cross B னா என்ன வரும்? 1 3 5. இது வந்து என்னது? A ஓட செட். அதனால நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். cross B 2, 3. சரியா? அப்போ is equal to இது எப்படி எழுதலாம்? 1, அப்ப பேர் எழுதணும். 1 க்கு எத்தனை பேர் வரும்? 1, 2 1, 3. 1, 2 1, 3 3, 2 3, 3 5, 2 5, 3. ஓகேவா? இவ்ளோ நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வந்து நம்ம எழுதலாம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. That is A cross B. Okay. Next B cross A. B cross A னா என்ன பண்ணலாம்? Bங்கற செட் என்னது? 2, 3 cross Aங்கற செட் என்னது? 1, 3, 5. ஓகே. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2, 1 2, 3 2, 5 3, 1 3, 3 3, 5. ஓகே. இதுதான் வந்து B cross A. ஓகே, இது A cross B, இது B cross A. இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன? A cross B யும் B cross A யும் ஈக்குவலா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? அப்படி சோ செகண்ட் क्वेश्चन என்ன? is A cross B is equal to B cross A? if not why? அதாவது A cross B யும் B cross A யும் ஈக்குவலா? B ஈக்குவல் இல்லனா அது வந்து ஏன் அப்படிங்கறத நம்ம ரீசனும் சொல்லணும் அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க A cross B ல ஃபர்ஸ்ட் பேர பாருங்க 1, 2. இங்க ஃபர்ஸ்ட் பேர பாருங்க 2, 1. அதாவது ஈக்குவல்னா एक्चुअली என்ன? இங்க உள்ள எல்லாமே இங்க உள்ள எல்லாத்துக்கும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் இங்க இருக்கணும் அப்படினு அர்த்தம். ஓகேவா? ஆர்டர் பேர்னாலே நமக்கு தெரியும். ஆர்டர் பேர்னாலே பொசிஷனும் அதோட பிளேஸும் வந்துட்டு சேஞ்ச் ஆக கூடாது. அப்படி அது வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. அது ஆர்டர் பேரோட கான்செப்டே அதோட பொசிஷன் அண்ட் பிளேஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கணும். இப்போ 1 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா எனக்கு வந்து 1 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். 2 வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா 2 செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். இதே வந்து 2 எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் 1 வந்து செகண்ட் பிளேஸ்லயே இருந்துச்சுன்னா இது வந்து 1, 2 2, 1 நாட் ஈக்குவல். சரியா? இதுதான் ஆர்டர் பேர். ஓகே. அப்ப ஆர்டர் பேர் ஆஃப் 1, 2 ஆர்டர் பேர் ஆஃப் 2, 1 நாட் ஈக்குவல். ஆர்டர் பேர் ஆஃப் 1, 3 ஆர்டர் பேர் ஆஃப் 3, 1 நாட் ஈக்குவல். அப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம்னா எனக்கு நாட் ஈக்குவல் தான் வருது. ஓகே. இங்க 3, 3 இந்த ஒரு ஆர்டர் பேர் மட்டும் தான் எனக்கு சேமா வருதே ஒழிய மீதி எல்லாமே எனக்கு என்ன வருதுன்னா நாட் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு மென்ஷன் பண்ணுது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா 1, 2 is not equal to 2, 1. 3, 1
is not equal to 1,3. இந்த மாதிரி எழுதிட்டு etc. hence A cross B is not equal to B cross A. இதுதான் வந்துட்டு செகண்டுக்கான ஆன்சர். இப்போ தேர்டு பாருங்க. தேர்ட் வந்துட்டு n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B. அதாவது என்னன்னா வந்துட்டு கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ n of A cross B னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் present in the A cross B set. அதாவது A cross B ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் n of A cross B ன்னு அர்த்தம். இப்போ n of A னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் present in the set A. ஓகே, அப்போ நான் n of B னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் present in the set B. அதாவது இப்போ இதுல வந்துட்டு n of A cross B னா A cross B ல எத்தனை எலிமெண்ட்ஸோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். n of B cross A னா B cross A ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். n of A லயும் அப்படிதான், n of B லயும் அப்படிதான். அப்போ எழுதுவோமா? அப்போ என்ன வரும்? n of A cross B அப்படின்னா இப்போ A cross B ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. n of B cross A இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 6 எலிமெண்ட்ஸ். இப்போ n of A ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? n of A எங்க இருக்கு? A எங்க இருக்கு? 1 2 3. A ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 3. B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2. அப்போ 2. ஓகே, இப்போ என்ன நமக்கு ஆக்சுவலா n of A cross B கண்டுபிடிச்சாச்சு, n of B cross A கண்டுபிடிச்சாச்சு, n of A cross n of B மட்டும் தான் கிடைக்கல. சோ n of A cross n of B அப்படினா n of A யோட வேல்யூ என்ன? 3. n of B யோட வேல்யூ என்ன? 2. அப்ப வேல்யூ என்ன? 6. அப்போ n of A cross B யும் எனக்கு 6 தான், n of B cross A யும் 6 தான், n of இதுவும் 6 தான். அப்போ வந்துட்டு என்ன ஆயிரும்னா n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கிடைச்சதா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. if A cross B is equal to set of all 3, 2, 3, 4, 5, 2 and 5, 4. find A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம்மில் நம்மளுக்கு வந்து A B அப்படிங்கிற ரெண்டு செட்டையும் கொடுத்துட்டு அதுலேருந்து தான் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமில் A cross B கொடுத்துட்டாங்க. அவங்களே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து Aங்கிற செட் என்ன, Bங்கிற செட் என்ன, இதுதான் அவங்க வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை ஃபஸ்ட்டு உள்ளது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸை, செகண்ட் உள்ள நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ A ரெப்ரசன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர், B ரெப்ரசன்ட் செகண்ட் நம்பர். அதாவது ஒரு ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்தா அது Aங்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும், செகண்ட் நம்பர் எடுத்தா Bங்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு என்னது? ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா என்ன அர்த்தம்? பொசிஷன் மாறாது, அதோட பிளேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சா ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும், செகண்ட் வச்சா செகண்ட்ல தான் இருக்கும். அதான் ஆர்டர் பேர். அவங்களே ஆர்டர் பேர்ல தானே கொடுத்துறாங்க. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலே அது ஆர்டர் பேர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது Aங்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும், செகண்ட் நம்பர் Bங்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது A is equal to set of all first coordinates. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர், இந்த வேர்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா A வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல உள்ளது இல்ல. ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். of A cross B. அதாவது A cross B ல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் தான் என்னவா? Aங்கிற செட் தான். அப்ப Bங்கிறது என்ன வரும்? செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்
ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? அப்போ ஏங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர், பிங்கிறது செகண்ட் உள்ள நம்பர். அப்போ ஏங்கிறது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் தானே வரும். ஆனா இங்க வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு நம்பருமே சேர்த்து எழுதிடக்கூடாது. அதாவது 3 இருக்கு, 3 வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரிப்பீட்டர்லாம் வந்துட்டு இந்த இடத்துல எழுதக்கூடாது. ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒன் டைம் தான் இங்க எழுதணும். சரியா? நம்ம இங்க ஒன் டைம் வந்தா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ரிப்பீட் பண்ணி எழுதுவோம். இங்க ரிப்பீட் பண்ணி இருக்கு, அதனால நம்ம சிங்கிள் டைம் எழுதுனாலே போதும். அப்போ 3 ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இருக்கு? 3 3 5 5. அப்போ 2 3க்கு பதிலா 1 3, 2 5க்கு பதிலா 1 5. அப்போ A ஓட செட் என்னது? 3, 5. நெக்ஸ்ட் B. B is equal to set of all second coordinates. அப்போ second coordinates எல்லாமே வருமா? அப்போ இங்க 2 4 2 4, அதாவது 2 4 2 4. அப்போ ரெண்டு தடவை 2 வந்திருக்கு. ஸோ 1 டைம் 2. ரெண்டு தடவை 4 வந்திருக்கு. 1 டைம் 4. அப்போ 2, 4 இதானே? அப்போ A is equal to 3, 5, B is equal to 2, 4. இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம்கான ஆன்சர். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. Let A is equal to x belongs to natural number such that 1 is less than x is less than 4. B is equal to x belongs to whole number, 0 is less than or equal to x is less than 2. C is equal to x belongs to natural number such that x is less than 3. அதாவது A equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே ABC அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இது லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ்லையுமே வந்துட்டு A செட்னா என்ன, B செட்னா என்ன, அட்லீஸ்ட் A கிராஸ் பினா என்ன, அதுலேருந்து AB ஃபைண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இந்த ப்ராப்ளமில் ABC மூணையுமே வந்துட்டு வேர்டிங்ஸ், அதாவது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம வந்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்படி கொடுத்துருக்கத நம்ம நம்பர்ஸில் எழுதணும். அட்லீஸ்ட் வேர்டிங்ஸில் கொடுத்துருந்தா எப்படி நம்ம நம்பர்ஸில் எழுதுவோமோ அந்த மாதிரிட்டு இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம நம்பர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா? அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகேவா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே டேரெக்டாக நம்ம 1 அப்படின்னு எழுதிடக்கூடாது. பக்கத்துலேயே கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ 1 is less than x is less than 4 அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய வேல்யூ வந்துட்டு 1 விட அதிகமாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்கணும். ஓகேவா? அப்போ நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணுமா, அண்ட் சேம் டைம் 1 விட அதிகமாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்கணும். அப்போ 1 விட அதிகமாக, இப்போ நேச்சுரல் நம்பரில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் உள்ள நம்பர் 2 3 நெக்ஸ்ட் 4 வந்துட்டு, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 4 விட எனக்கு கம்மியாக தான் வேணும். சப்போஸ் இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 4 எடுத்துக்கலாம். ஆனால் ஈக்குவல் அப்படின்னு போடலை. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து 2, 3யோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? B is equal to என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to whole number. whole number இது வந்து such that வரும். ஓகே? x belongs to whole number. whole number starts from what? starts from 0. ஓகேவா? whole number starts from 0. அப்போ 0லேருந்து இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா 0 is less than or equal to x is less than 2. அதாவது 0லேருந்து 2க்கு கம்மியான நம்பர் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 0லேருந்து 2க்கு கம்மியான நம்பர்னா 1 வரைக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ C is equal to என்ன கொடுத்துருவாங்க? x belongs to n means natural numbers such that x is less than 3. அதாவது எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், ஆனால் கொடுத்துருக்க செட்டில் வந்துட்டு எனக்கு 3 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன வரும்? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 நெக்ஸ்ட்டு 3 விட கம்மியாக இருக்கும். அப்போ 1 and 2 ஓட என்எஃப் பண்ணி நம்ம செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போது ABC அப்படிங்கிற 3 செட்டையுமே இப்போ கண்டுபிடிச்சிருச்சு. இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் A கிராஸ் B, அதாவது LHS RHSன்னு தனித்தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். LHSனா இந்த சைடில் உள்ளது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது. RHSனா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது. ஓகே? LHS வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B யூனியன் C அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம்லையுமே இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போது B யூனியன் C ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம்.
ப்ராக்கெட்டில் உள்ள பி யூனியன் சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பி யூனியன் சின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் யூனியன் பண்ணணும். அதாவது 0,1ஐயும் 1,2ஐயும் யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும்? எல்லா நம்பர்ஸும் வந்துடும். 0, 1, 2 அப்படிங்கிற நம்பர் வந்துருமா? 1 வந்து 2 தடவை வந்திருக்கே, ரிப்பீட் ஆயிருக்குன்னா நம்ம ரிப்பீட்டர்ல எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அத்தனை தடவை ரிப்பீட் எழுதக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணும். அதுக்கடுத்து இப்போ என்னதுன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சினா ஏங்கிற செட் என்னது? 2,3. இதையும் பி யூனியன் சியோட வேல்யூவை கிராஸ் பண்ணணும். 0, 1, 2. ஓகேவா? இதை கிராஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? பேர்ஸ் தான் எழுதுவோமா? இப்போ என்ன வரும்? 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதானே கண்டுபிடிக்கணும். இது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் இப்போ ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கிராஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும்? பேர் எழுதுவோமா? 2,0, 2,1, 3,0, 3,1. இதான வரும். 2,0, 2,1, 3,0, 3,1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி. நம்ம வந்து பிராக்கெட்ல உள்ளதான் எடுத்து எழுதுறோம், அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது, இப்போ செகண்ட் பிராக்கெட்ல உள்ளது. ஏ கிராஸ் சி அப்படின்னா ஏயோட வேல்யூவையும் சியோட வேல்யூவையும் கிராஸ் பண்ணணும். அப்படின்னா 2,1, 2,2, 3,1, 3,2. 2,1, 2,2, 3,1, 3,2. புரிஞ்சுதா? இப்போ ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் யூனியன் பண்ணால் என்ன வரும்? இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வந்துடும். 2,0, 2,1, 3,0, 3,1, 2,1, 2,2, 3,1, 3,2 வந்துருச்சா? இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலான்னு பாருங்க. 2,0 இருக்கு, 2,1 இருக்கு, 3,0 இருக்கு, 3,1 இருக்கு, 2,1 இருக்கு, 2,2 இருக்கு. ஓ ரிப்பீட்டட் எழுதிட்டேனா? சாரி. இப்போ 2,1 வராதா? 2,1 வராது, 3,2 வராது, 3,3. அதாவது இங்க வந்துட்டு 2,2, 3,2 இதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அப்போ வந்துட்டு என்ன ஆகும்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2,0, 2,1, 3,0, 3,1, 2,2, 3,2. அதாவது இது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸோட வேல்யூவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கு. தட் மீன்ஸ் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இந்த சம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. வெரிஃபைன்னா என்ன அர்த்தம்? இது வந்துட்டு ஈக்குவல் டுவா நாட் ஈக்குவல் டுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெரிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே ஷோ தட்னா கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும், ப்ரூவ் தட்னாலும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் வெரிஃபைனா ஈக்குவலாகவும் இருக்கலாம், நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதனால நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போது செகண்ட் சப்டிவிஷனை பாருங்கள். நான் வந்துட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் உள்ள வேல்யூஸை நான் டேரெக்டாக எழுதிட்டேன். அங்கே வந்துட்டு ஏபிசி அப்படின்னு ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால நான் செகண்ட் ப்ராப்ளம்க்கு டேரெக்டாகவே எடுத்துக்கிட்டேன், செகண்ட் சப்டிவிஷனுக்கு. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து சேம் இது போன சப்டிவிஷன் மாதிரி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து தான் செய்ய போகிறோம். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி.
சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B இன்டர்செக்ஷன் C தான் கண்டுபிடிக்கணும். B இன்டர்செக்ஷன் Cனா Bயோட வேல்யூவையும் Cயோட வேல்யூவையும் இன்டர்செக்ட் பண்ணணும். 0,1 இன்டர்செக்ட் 1,2. இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? காமன் என்ன வேல்யூ இருக்குது? 1 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா ஏயோட வேல்யூவையும் B இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூவையும் கிராஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும்? 2,1 3,1 இதானே வரும். நெக்ஸ்ட்டு RHS அப்படின்னா என்ன வரும்? A கிராஸ் B. A கிராஸ் B வந்துட்டு என்னது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதில் A கிராஸ் B என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 2,3 கிராஸ் பியோட வேல்யூ 0,1. ஓகேவா? இதை எப்படி கிராஸ் பண்ணலாம்? 2,0 2,1 3,0 3,1. ஓகேவா? இப்போ A கிராஸ் C 2,3 கிராஸ் C 1,2. ஓகேவா? பட் ஏவோட வேல்யூ இதை எப்படி கிராஸ் பண்ணலாம்? 2,1 2,2 3,1 3,2. ஓகேவா? இப்போ A கிராஸ் Bயும் கண்டுபிடிச்சாச்சு, A கிராஸ் Cயும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட்னா இதோட வேல்யூ என்ன? வேல்யூவை காமனாக எடுத்து எழுதணும். இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? இது ரெண்டுக்கும் காமனாக 2,0 இருக்கா? இல்லை. 2,1 இருக்கா? இருக்குது. அப்போ 2,1ங்கிறது இருக்குது. அப்போ 2,1 3,0 இருக்கா? இல்லை. 3,1 இருக்கா? இருக்குது. அப்போ 3,1. ஓகேவா? அப்போ LHSோட ஃபைனல் ஆன்சரும் RHSோட ஃபைனல் ஆன்சரும் ஈக்குவல். தட் இஸ் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஓகேவா? இதுதான் இந்த எக்ஸாம்பிள் 3க்கான ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.1க்கு ரிலேட் ஆகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.